குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாதம் 2ஆம் நாள், ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி. இந்த மாதம் ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை வருகின்றது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஜூலை மாதத்தில் 2, ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட்டில் 3 வெள்ளிக்கிழமை. இதனால் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை வருகின்றது. 18/7/2025 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. ஆடி விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள். அஷ்டமி திதி காலை 4 வரைக்கும். அதற்கு பிறகு நவமி, தேய்பிறை அஷ்டமி காலைல. அதற்கு பிறகு நவமி வந்துடுது. இன்றைக்கி சூன்ய திதி, அஸ்வினி நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், கரிநாள், ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி அப்பால் தங்கப்பல்லக்கில் புறப்பாடு. படைவீடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் புறப்பாடு. தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு என்று உதித்த அந்த ஒரு தினம் தமிழ்நாடு தினம். நம்ம ஆடி வெள்ளிங்கிறது முதல் வெள்ளிங்கிறதுனால நாம் சுவாமிக்கு, மாரியம்மன் அம்மனுக்குரிய நாளே. எந்த விதமான சுப நிகழ்ச்சியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னாக்கா அம்மன் சிவபெருமானை பிரிந்து தவம் இருக்கின்ற இந்த ஒரு நாள் வீடு கிரக பிரவேசம், திருமணம், வீடு புகுதல் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆடி 18 கத்தி கழுவுதல்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு கத்தி கழுவுத. அதற்கு பிறகு முடியாமல் இருந்ததுனாக்கா நாம் ஏதோ ஒன்று செய்யலாம். அதற்கு பிறகு ஆடி பண்டிகை வந்துடும். அப்போ அம்மனோட சிவபெருமானோட சேர்ந்து பூச்சொரிதல், கம்பம் நடுதல், அதற்கு பிறகு பண்டிகை. அப்போ வேணால் நம்ம செய்யலாம். அப்போ அம்மா ரொம்ப இதாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, கேட்ட வரங்களை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கும். நம்ம ஆரியக்கூழ், ராகி கூழ், கம்மங்கூழ், தயிர் சாதம், தயிர், மோர் இதெல்லாம் வச்சு நிவேதனமாக படைத்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாம். அம்மனுக்குரியது மாவு தான். மாவிளக்கு அப்படி இல்லைன்னா துள்ளு மாவு இடித்து நிவேதனமாக கொடுக்கலாம். அம்மனுக்குரிய இந்த மாதத்தில் நாம் அம்மா தவம் இருந்து சிவபெருமானை அடையிறதாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த முதல் வெள்ளி, ஆடி 5 வெள்ளி இந்த வருடம் வருகிறது. அந்த 5 வெள்ளியும் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். நம்ம குளிச்சுட்டோம், தேனி கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு அபிஷேகம் நடக்கும்போது ஒரு குடம் தண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலையில் மாலையில் குளிர்ந்த நீரில் 2 தடவை குளிங்க. என்ன தான் ஒரு குளுமையாக இருந்தாலும், மழை வருது இருந்தாலும் அந்த வெக்கை இருக்கும். அதனால் நீங்கள் குளிர்ந்த சுத்தமான ஒரு குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக. அந்த வெக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரிய கிரகணம். சூரிய உதயம் 6 மணி. கடக நாளிகை 5:03. திதி சூன்ய திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நம் மன ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம்மளுடைய செயல்களும் இருக்கும். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கரணம் 1 to 3. ராகு காலம் 10:30 to 12. நம்ம வெள்ளிக்கிழமை எப்போவுமே ராகு கால துர்க்கை ராகு கால விளக்கு போடுவோம். அதையும் நீங்கள் போடுங்க, துர்க்கையை நினைத்து. குளிகன் 7:30 to 9. யமகண்டம் 3 to 4:30. இன்றைய ராசி பலன்: சந்திராஷ்டமம். உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் போட்டி, மிதுனம் தனம், கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி நிறைவு, துலாம் கோபம், விருச்சிகம் பயம், தனுசு போட்டி, மகரம் இன்பம், கும்பம் உயர்வு, மீனம் நஷ்டம்.
கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனம், ரிஷபம், துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த ராசிகள் மிகவும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். நாம் இன்னைக்கு ஒரு செடியாய வல்வினிகள் நாளைய விசேஷங்கள் தாக்காத நாளைய விசேஷங்கள் நாளைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லைங்க. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இது ஆடி 2ஆம் நாள். கரிநாள், சூன்ய திதி, நீலகண்டாஷ்டமி, காலாஷ்டமி. நாளைக்கு திதி துபயம்னு போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடி வெள்ளி சமயபுர நாயகியே பாருமம்மா வந்தோ அம்மா சமயபுர மாரியம்மன் பாருமம்மா. ஸ்ரீ மகாலட்சுமி நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியால் அறம்பொருள் வீடு இன்பம் தரும் 4 கரம் கொண்டவள் அழகிய மலர் கொண்டு யானைகள் வணங்கி நிற்க எழிலாக காட்சி தந்தாள் எங்கள் தாய். சௌபாகியம் தரும் தெய்வம் தேவி லக்ஷ்மி. அபயக்கரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி. எங்கள் கஷ்டங்களையும் கடன்களையும் தீரும் அம்மா. ராகுகால துர்க்கை அஷ்டகம். வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள் வாணி நின்றவள், இந்த மண்ணில் வந்தவள். தாழ்வு அற்றவள் துர்கா, தாயுமானவள். தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. இன்றைக்கு இந்த ராகுகால பூஜை 10 to 12 இதையும் நீங்கள் செய்யுங்க. ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு ஒரு யாருக்காவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பெண்களுக்கே மொத்தத்தில் கொடுங்க. மாரியம்மன் கருவறைக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால் நாம் அம்மனை நினைத்து நமது கஷ்டங்கள் கடன்கள் நம்மளுடைய பூ பொட்டு நிலைத்திருக்கணும்னு மனதார வேண்டி நாம் யாருக்காவது ஒரு இது கொடுங்க. அந்த மஞ்சள் குங்குமம் பூ கொடுத்தா கூட போதுமானது. அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கடன் பிரச்சனை தான் தீராத பிரச்சனை, அந்த கடனை தீர வேண்டும் என்று நான் மனதார நாம் வேண்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமி தாயாராக வரவேண்டும் வரவேண்டும் அஷ்டம். இதுதான் நம்ம கேட்குறோம், வேற என்ன கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குருமங்கள், அதாவது குரு அள்ளித்தரும் யோகங்கள். கஜகேசரி யோகம் குரு சந்திரன் கேந்திரத்தில், அதாவது 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் கஜகேசரி யோகம். இந்த யோகத்தை பெற்றவர்கள் செல்வம், செல்வாக்கு, வீடு, வாகனம், உயர்ந்த பதவிகளை பெற்றவராக விரும்புவர். குரு சந்திர யோகம். சந்திரனுக்கு குரு 1, 5, 9 காணப்பட்டால் குரு சந்திர யோகம் உண்டாகிறது. இந்த யோகத்தை பெற்றவர்கள் புகழ்மிக்கவர்களாகவும் நல்ல அந்தஸ்து படைத்தவர்களாகவும் இருப்பர். குருமங்கள யோகம். குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும் குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் குருமங்கள யோகம் உண்டாகிறது. அதே மாதிரி 9, 10 குடையவர்கள் சேர்ந்திருந்தாக்க தர்மகர்மாதிபதி யோகம். இந்த யோகங்கள் அதாவது கோவில், அதாவது ரொம்ப ஆன்மீகத்தில் இருப்பாங்க.
9, 10 கூடியவர்கள் சேர்ந்திருந்தாலும் பார்வையோ இருந்தாக்கா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். குருவருள் இருந்தால் திருவருள் பெருகும். அம்மா அம்மா நாயகியே ஆனந்தம். மாரியம்மன் தாயே அம்மா. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ், பக்தி சேனலில் சங்கரா டிவியில் இன்றைக்கி காலையில் நான் இதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அபிராமி அந்தாதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலைல சாயங்காலம் போடுறாங்க. அதை பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அந்தாதி போட்டு அப்படி, அப்புறம் மாரியம்மன் பாட்டு, எல்லா சேனல்லையும் மாரியம்மன் பாட்டெல்லாம் போட்டாங்க. அதையெல்லாம் கேளுங்க. இன்றைக்கு அம்மனுக்குரிய அந்த ஒரு நாளில் நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. மனதில் இனம் தெரியாத ஒரு கவலை இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன செய்யறது, என்ன பண்ணுறது, ஒன்றும் புரிய மாட்டேனுது. இந்த மாரியம்மன் தாலாட்டு தான் வருது கைக்கு, வேற ஒன்றும் வரமாட்டேங்குது. கட்டழகி மாரிமுத்தே அம்மா. அதனால் நாம் இதை வந்து இந்த வெள்ளிக்கிழமையை மகாலட்சுமிக்கு உரிய மாரியம்மன் போற்றிய வீடுகளில் இதை படித்தால் தாய் மகிழ்ந்து இறங்குவாள். தீயவர்களின் தொல்லையில் இருந்து விடுபட ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் படிப்பது சிறப்பே. மாரியம்மன் திருவுருவத்திற்கு அர்ச்சனை செய்வது, ஒரு குடம் நீர் தருவது, ஒரு பால் அபிஷேகத்தை கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டலக்ஷ்மியாக நாம் தாயாரை வணங்கி, அம்மாவை வணங்கி நாம் நமது கஷ்டங்கள் கடன்களை தீர்ப்போம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. நாம் அந்த தெய்வத்தையே நம்பியிருந்து நமக்கும் ஒரு நல்ல வழி காட்டணும்னு மனதார ஆண்டவனிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு.